Welcome back to 2K Electronics Tamil guys. I am Anuranjith. ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உள்ள நம்ம சீரிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆர்டினோ போர்டு, அதாவது மைக்ரோ கண்ட்ரோலர் மைக்ரோ ப்ராசஸரில் எப்படி ப்ரோக்ராமிங் டம்ப் பண்ணுறது, தென் அதுக்கப்புறமா நம்ம எப்படி பிசிபி டிசைன் பண்ணுறதுன்ற மாதிரியான டியூட்டோரியல் வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் இருக்கும். ஸோ அது சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் வேணும்னாலும் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். தென் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் விஷன் அப்படின்ற ஒரு டெக்னிக் வந்து இப்போ நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் மேக்ஸிமம் ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் விஷன், அதாவது அது ஓப்பன் சிவின்ற லைப்ரரி வச்சு இமேஜ் ப்ராசஸிங் வந்து பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பண்ண பிரெயின், அதாவது என்னென்னா மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து உங்களுக்கு பிரெயின் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் பொதுவாக ஒரு ரோபோட்டிக்ஸில். பட் அதுக்கு விஷன் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அந்த விஷனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் சிவி, அதாவது ஓப்பன் சிவிக்கு போகிறோம், கம்ப்யூட்டர் விஷன். ஸோ அந்த கம்ப்யூட்டர் விஷன் எப்படி கற்றுக்கிறது, ஸோ அது என்னென்ன லாங்குவேஜ்லலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக வந்து 2 லாங்குவேஜ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா C++, இன்னொன்று வந்து பைத்தன். ஸோ இது தவிர நிறைய லாங்குவேஜஸில் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் பாப்புலராக இருக்கக்கூடியது பைத்தானும் C++. ஸோ C++-ஐ விட பைத்தான் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது. பட் C++ டெவலப்பருக்கும் நம்மளோட ப்ராஜெக்ட் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட்ஸில் C++ அண்ட் பைத்தான் இந்த ரெண்டுத்துலையுமே சேர்ந்து பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கான பைத்தானுக்கான டூல் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய டூல்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பைத்தான் இன்டர்பிரட்டர் நார்மலாக உள்ளதை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். பட் நான் வந்து pycharm அப்படின்ற ஐடி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். தென் அதுக்கப்புறமா C++க்கு விஷுவல் ஸ்டுடியோ, இது 2 தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் pycharm எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ pycharm நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். ஸோ pycharm போட்டிங்க அப்படின்னா, இங்கே வந்து JetBrains அப்படின்றவங்க தான் இந்த pycharm அந்த ஐடி வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க, அதில் pycharm ஒன்று. ஸோ இதில் வந்து டவுன்லோட் pycharm இருக்குது. இது கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக டவுன்லோட் லிங்க்குள்ளேயே போயிடும். ஸோ இல்லை எனக்கு pycharm நான் இந்த ஐடிக்குள்ளே போய் தான் டவுன்லோட்ஸ் தேடுவேன் அப்படின்னா, இங்கே போனீங்கன்னா மேலே வந்து டவுன்லோட் இருக்கும். ஸோ அது கொடுத்தீங்கன்னா அதே டவுன்லோட் பேஜுக்கு ரிஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ இதில் வந்து ப்ரொஃபஷனல் நீங்கள் ஏற்றுறீங்களா இல்லை கம்யூனிட்டி ஏற்றுறீங்களா அப்படின்னு கேட்கும். ஸோ இங்கே குக்கீஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கமாண்ட் ப்ராம்ப்டோட தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ் கொடுத்தாச்சு. தென் கம்யூனிட்டியில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஃப்ரீ அண்ட் பில்ட் ஆன் ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து கோட் மாடிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து 30 day ட்ரையல், ஃப்ரீ ட்ரையல் எடுத்து அதுக்கப்புறம் நான் ப்ரொஃபஷனல் போட போகிறேன் அப்படின்னாலும் வெல் அண்ட் குட். ஏன்னா நீங்கள் டெவலப்பர் ஆக போகிறீங்க அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு கம்யூனிட்டி போதும். ஸோ இது கொடுத்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். 378 MB. ஓகேவா? ஸோ இது நம்ம டவுன்லோட் ஆகட்டும். இதுக்கப்புறம் அது இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படின்னு பார்ப்போம். அப்படி ஆகலைன்னா இந்த டேரக்ட் லிங்க் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அந்த ஐடியை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட் லொக்கேஷன் கேட்கும். ஸோ நீங்கள் அது கொடுத்த உடனே உங்களுக்கு வரப்போகிற ஃபர்ஸ்ட் பேஜ் இது தான். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு அவங்களோட ஐடியோட நேம் போட்டிருப்பாங்க. ஸோ அதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேலை பண்ணியிருக்காங்க. எப்போயுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஐடிஸில் ஹலோ வேர்ல்டு தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் கமெண்டாக இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஹாய் pycharm அப்படின்றதான் போட்டிருக்கிறாங்க. ஸோ டெஃப் பிரிண்ட் ஹாய் நேம் பிரிண்ட் எஃப் ஹாய். ஸோ இந்த இடத்துல நேம் இருக்குது பார்த்தீங்களா, எப்போவுமே இங்கேயே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே போட்டுருவாங்க. பட் இந்த நேமை வந்து கீழே இருந்து அவங்க வாங்குறாங்க. ஸோ இஃப் நேம் ஈக்குவல் டு மெயினில் இருந்தால் ஸோ பிரிண்ட் ஹாய் pycharm வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த நேமை கால் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த pycharm அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஹாய் pycharm அப்படின்றது பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம்னா கீழே வந்து ஹாய் pycharm அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ இவங்களோட சேனலை பிரபலப்படுத்திட்டாங்க, இவங்களோட ஐடியை. இப்போ நம்ம சேனலுக்காக அதை கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஒன்றும் பண்ண போகிறது இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நம்மளும் போட போகிறோம். ஹாய் 2K எலக்ட்ரானிக்ஸ் வியூவர்ஸ். ஸோ நம்மளோட பிரிண்ட் 2K எலக்ட்ரானிக்ஸ் வியூவர்ஸ். பைத்தானில் என்ன ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பிரிண்ட் அப்படின்னு மட்டும் போட்டாலே போதும். நீங்கள் கேட்கலாம் சீலியும் பிரிண்ட் ஆஃப் அப்படின்னு போட்டாலே வந்துருமே அப்படின்ட்டு. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மெயின் எழுதணும். மெயினில் தான் உங்களோட கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மெயின் அதுக்கான வேரியபிள்ஸ் இதெல்லாம் டிக்ளரேஷனுக்கு அப்புறம் தான் உங்களோட உள்ளே இருக்கக்கூடிய கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பைத்தானில் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் இப்போ இது மட்டும் எழுதிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா ஓகே கீழே பார்த்தீங்கன்னா 2K எலக்ட்ரானிக்ஸ் வியூவர்ஸ் அப்படின்றது வந்து வந்துடும். ஸோ இதுதான் பைத்தானில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். இதில் வந்து எல்லா ப்ராசஸுமே அவங்க ஏற்கனவே பண்ணிடுவாங்க. தென் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு எரர் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் அடிக்கிறேன். ஹாய் ஓகே ட்ரூ அப்படின்னு போடுறேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரர் இருக்குது அப்படின்றது வந்து அது ரெட் கலரில் காமிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல 1 அப்படின்னு போட்டுட்டேன்னா அந்த 1க்குள்ளே இருக்கக்கூடிய எரர் வந்து இப்போ நமக்கு காட்டாது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து பிரிண்ட் pycharmல இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு சஜஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும்.
உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா சஜஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இதை ரன் பண்ணிங்க அப்படின்னா இன்வாலிட் சின்டாக்ஸ் எந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது வந்து அது காட்டிடும். ஸோ இதுதான் பைத்தானில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். நீங்கள் டைப் பண்ணும்போது அந்த எரரை காமிச்சிடும். இதே சீனா நீங்கள் இந்த கம்பைலுக்கு அப்புறம் தான் அந்த எரரை பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ pycharm ஐடி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறமா விஎஸ் கோட், அதாவது நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ ஏற்றினா தான் C++க்கு பண்ண முடியும். அது எப்படின்றத இதுக்கு அடுத்து வரப்போட வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா இதுக்கப்புறம் ஓப்பன் சிவியோட சீரிஸோட ஸ்டார்டிங். ஸோ இதுலேயே நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு pycharm ஐடி இன்ஸ்டால் பண்ணுற மட்டும் ஒரு வீடியோவை போடுவோம். இதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸை பார்ப்போம் அப்படின்றது தான் நம்மளோட பாலிசி. ஓகே, டாடா பை பை. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ காய்ஸ். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஒரு எரரோட முடியக்கூடாது பார்த்தீங்களா? ஸோ கீழே வந்து ஒரு சின்டாக்ஸ் எரர் காமிச்சிருச்சு. ஸோ அந்த எரர் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அது பார்க்காம விட்டோம் அப்படின்னா தப்பு, நம்மளோட சேனல் எரர்னு இருக்கக்கூடாது. ஸோ அதனால நம்ம அந்த எரரை போக்குறோம். ஸோ இதுதான் கரெக்டான சின்டாக்ஸு. ஸோ பிரிண்ட் டூக் எலக்ட்ரானிக்ஸ் தமிழ் வியூவர் இஃப் போட்டு கண்டிஷனுக்கு தான் நம்ம எப்போவுமே ப்ராக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் C++ல. ஸோ இதில் வந்து அப்படி போட மாட்டோம். தென் அதுக்கப்புறமா கண்டிஷன் முடிஞ்சதும் ஒரு கோலன் வைக்கணும். தென் அதுக்கப்புறமா இதுக்கப்புறம் நீங்கள் கோலன் எதுவுமே வைக்க தேவையில்லை. இந்த இதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா கண்டிஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இஃப்க்கு கீழே தான் வரும். ஸோ இந்த டேப் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு டேப் ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னா இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே உள்ளதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அந்த டேப் ஸ்பேஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிஷனுக்கு வெளியே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் இந்த இஃப் கண்டிஷனுக்கும் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன். இந்த ஒரு டேப் தான் அந்த ஸ்பேஸ் மட்டும்தான் அதை வந்து டிஃபைன் பண்ணும் இது இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே இருக்குது அப்படின்றத. ஸோ அதுக்காக தான் நம்ம மறுபடி தேங்க்ஸ் சொன்னதுக்கப்புறமும் ரிட்டன் வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எரரோட விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி கைஸ் அண்ட் ஸ்டே கனெக்டட் வித் 2K Electronics Tamil with your Anuranjith. Thank you.